வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். குறைஞ்ச வட்டியில் அரசு கடன் உதவி திட்டங்களை விண்ணப்பித்து பெறுவது எப்படி பற்றி நிறைய விதமான வீடியோஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லோனை பொறுத்த வரைக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லோன். இந்த லோனை பற்றி ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா கரும்பு தின்ன கூலி தராங்க. அதாவது 18 வகையான வேலை செய்யக்கூடியவர்கள் அப்பேற்பட்டவங்களுக்கு இந்த லோன் ஆப்ஷன் வச்சுருக்காங்க. இதில் ஒரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது இதுக்கு ஒரு ட்ரைனிங்கும் தராங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு 5 நாள் ட்ரைனிங், 7 நாள் ட்ரைனிங், 15 நாள் ட்ரைனிங் இருக்குது. இதில் ஒவ்வொரு ட்ரைனிங்கும் ஒவ்வொரு நாளுக்கு 500 உங்களுக்கு பணம் தந்துகிட்டே இருக்காங்க. ஸோ ட்ரைனிங் உங்களுக்கு பணமும் தராங்க. அது மட்டும் இல்லை, ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐடி கார்டும் கிடைக்கும், சர்டிஃபிகேட்டும் கொடுக்குறாங்க. ஸோ இதையும் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா 15,000 மானியம் உள்ள ஒரு டூல் கிட்டும் உங்களுக்கு தராங்க. எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்குண்டான டூல் கிட் 15,000 மதிப்புள்ள மானியமாகவே இது உங்களுக்கு தராங்க. ஸோ அதையும் தந்துட்ட பிறகு இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லோன் வரும் இல்லையா? ஸோ லோன் அத்த ஆப்ஷன் உங்களுக்கு லோன் ஆப்ஷனும் வந்துடும். ஸோ லோனும் உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ட்ரைனிங்கும் தராங்க, பணமும் தராங்க, டூல் கிட்டும் தராங்க, லோனும் தராங்க, குறைஞ்ச வட்டியில் தராங்க. இதோட நிற்கல, இது எல்லாமே தந்து நீங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு வேளை உங்கள் தொழிலை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்தணும் விரும்புனீங்கன்னா அதற்கும் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, எக்ஸிபிஷன்லாம் நடத்துகிறாங்க இல்லையா, கண்காட்சிலாம் நடத்துகிறாங்க இல்லையா, எல்லாத்துலையும் உங்களுக்கு ஸ்டால் வைக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் தராங்க. ஸோ உங்கள் தொழிலை A to Z அனைத்து விதமான விஷயத்தில் இதை வச்சு உங்களுக்கு நிறைய விதமான பயனை உங்களுக்கு தருகிறார்கள். இந்த லோனில் இது வரைக்குமே 30 லட்சம் பேர் வாங்கி பயனடைஞ்சிருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டும் இல்லை, இந்த லோன் வாங்கிறதுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த டாக்குமெண்ட்ஸ் எங்கேயுமே அலைய தேவையில்லை. வெறும் ஆதார் கார்டு இருந்தாவே இந்த லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. அப்பேற்பட்ட இந்த திட்டத்தில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன எலிஜிபிலிட்டி, யாருக்கு தராங்க, எவ்வளோ அமௌண்ட்டு தருவாங்க, எவ்வளோ வட்டி போடுவாங்க, எப்படி அப்ளை பண்ணுது, இதை பற்றி முழுமையான ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணி நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக லைக் மறக்காம லைக் பண்ணுங்கள். PM விஸ்வகர்மா திட்டம். இந்த PM விஸ்வகர்மா திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வகையான தொழில் செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, அதாவது கைவினை கலைஞர்கள் சொல்லுவாங்களே, மர சம்பந்தமான வேலை, அதாவது வுட் சம்பந்தமான வேலைகள் பார்த்தீங்கன்னா தச்சு வேலை செய்யக்கூடியவங்க, படகு தயாரிக்கக்கூடியவங்க, இவங்கள இதில் வந்துடுறாங்க. அது இல்லாமல் உலோகம், இரும்பு உலோகம் சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவங்க இருப்பாங்க இல்லையா, ஹார்மர், அப்புறமா வெல்டிங் ஷாப் வச்சுருக்கக்கூடியவங்க, சுத்தியல் ரெடி பண்ணக்கூடியவங்க, டூல்ஸ் பாக்ஸ் ரெடி பண்ணக்கூடியவங்க, பூட்டு தொழிலாளி, அப்புறமா சிற்பி வேலை செய்யக்கூடியவங்க, கல் வேலை செய்யக்கூடியவங்க, இது இல்லாமல் தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் செய்யக்கூடியவங்க, தங்கத்தெல்லாம் உருக்கி செய்வாங்க இல்லையா, அந்த கொல்லன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலை செய்யக்கூடியவங்க, களிமண் அடிப்படையான வேலை செய்யக்கூடியவங்க, தோல் அடிப்படையான இந்த லெதர் பெல்ட் இதெல்லாம் செய்யக்கூடியவங்க, செருப்பு செய்யக்கூடியவங்க, கட்டிடக்கலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீடு கட்டக்கூடியவங்க, மேஸ்திரி வேலை செய்யக்கூடியவங்க, கல் உடைக்கக்கூடியவங்க, அந்த வேலை செய்யக்கூடியவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஆப்ஷன் உங்களுக்கு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பாய், கூடை, தொடப்பம் செய்யக்கூடியவங்க, நெசவாளர், பொம்மை தயாரிக்கிறவங்க, பார்பர் ஷாப் வச்சுருக்கவங்க, மாலை தயாரிக்கக்கூடியவங்க, தையல் கடைக்காரர்கள், அப்புறமா மீன்பிடி வலை தயாரிக்க செய்யக்கூடியவங்க, அது இல்லாமல் வெண்கலம், பித்தளை, செம்பு சம்பந்தமான பொருட்களை செய்யக்கூடியவங்க, இத்தகைய 18 வகையான வேலை செய்யக்கூடியவங்களுக்கான ஒரு சிறப்பான ஒரு லோன் தான் இது. இந்த லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு தரக்கூடியது 1 லட்ச ரூபா தராங்க. அதிகபட்சமாக அதுக்கு EMI பார்த்தீங்கன்னா 18 மாதம் வரைக்கும் அதிகபட்சம் தராங்க. உங்களுடைய விருப்பம், நீங்கள் கம்மி பண்ணிக்கலாம் அல்லது அதிகப்படுத்திக்கலாம். அதிகபட்சமாக 18 மாதங்க தராங்க. இது நீங்கள் ப்ராப்பராக கட்டி முடிச்சிங்கன்னா 2 லட்ச ரூபா, அதுக்கப்புறமா 2 லட்ச ரூபா தராங்க. ஸோ அந்த 2 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா 30 மாதம் EMI பிரித்து கட்டிக்கலாம். அதுக்கும் ஆப்ஷன்ஸ் தராங்க. வட்டி எவ்வளோ போடுவாங்கன்னா 5% தான் இதுக்கு வட்டி போடுறாங்க. ஸோ இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்பாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரைனிங் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பார்பர் ஷாப் ஓப்பன் பண்ண போகிறீங்க வச்சுங்களேன், அதுக்கு ஒரு ட்ரைனிங் செக்ஷன் கொடுக்குறாங்க. அந்த ட்ரைனிங் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த ட்ரைனிங்க்கு ஒவ்வொரு நாளுக்கும் உங்களுக்கு 500 ரூபா தராங்க. பேசிக் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரைனிங் வச்சுருக்காங்க. 5 நாள்லேருந்து 7 நாளுக்கு இருக்குது. சம்டைம்ஸ் 15 நாளுக்குமே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு நாளுக்கு 500 வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ட்ரைனிங்கை முடிச்சிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டூல் கிட்டும் தராங்க. அதாவது 15,000 மதிப்புள்ள டூல் கிட்டும் உங்களுக்கு தராங்க. இந்த ட்ரைனிங்கை நீங்கள் ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா PM விஸ்வகர்மா திட்டத்தின் மூலமாக இந்த ட்ரைனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கிடைக்கும். ப்ளஸ் உங்களுக்கு ஐடி கார்டும் கிடைக்கும். விஸ்வகர்மா திட்டத்தினுடைய ஐடி கார்டும் கிடைக்கும். இந்த 2 இருந்தாவே மேக்ஸிமம் உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆனதுபடி தான். அடுத்ததாக உங்களுக்கு லோன் சேங்ஷன் ஆகும், பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வந்துடுங்க. இவ்வளோ தான். பெரிய டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்கல, வெறும் ஆதார் கார்டு இருந்தாவே போதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுடைய டிரான்சாக்ஷனில் பணம் மட்டும் கிடையாது, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ண ஒவ்வொரு விதமான டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுக்கும் கமிஷன் போல் உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டை தராங்க. அதாவது மாதாந்திரம் 100 டிரான்சாக்ஷன் வச்சிங்கன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு ₹1 கமிஷன் போலவே உங்களுக்கு தராங்க.
யார் யாருக்கு இந்த லோன் கிடைக்காதுன்ற விஷயத்தையும் சொல்கிறாங்க. அதாவது கவர்மெண்ட் லோன் வேறு ஏதாவது ஒரு திட்டத்தில் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா இந்த லோன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு உறுப்பினருக்கு மட்டும்தான் இந்த லோன் அப்ளை பண்ண முடியும் என்ற விஷயத்தை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை கவர்மெண்ட் ஜாப்பில் அப்பாவோ அம்மாவோ அப்படி இருக்காங்க வச்சுங்களேன், அரசு பணியில் உள்ள ஒருவர் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு இந்த திட்டத்தில் தகுதி பெற மாட்டார்கள். ஸோ கவர்மெண்ட் ஃபேமிலி அப்படி எடுத்துங்க, அவங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த திட்டத்தில் வேறு என்னங்க நன்மை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் லோன் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு லோனும் சேங்ஷன் ஆயிடுச்சு வச்சுங்களேன், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போது என்னுடைய தொழிலை வந்து நான் மார்க்கெட்டிங் பண்ணணும், நான் ஒரு பார்பர் ஷாப் வச்சிட்டேன், ஒரு பியூட்டி பார்லர் வச்சிட்டேன், இதை நான் வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அதுக்கான சப்போர்ட்டு இங்கே கொடுக்குறாங்க. நேஷனல் கமிட்டி ஃபார் மார்க்கெட்டிங், NCM சொல்லக்கூடிய நேஷனல் கமிட்டி ஃபார் மார்க்கெட்டிங் ஒரு ஆப்ஷன் மூலமாக உங்களுடைய பிராண்டிங், உங்களுடைய கம்பெனியோ அல்லது உங்களுடைய தொழிலையோ நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அரசு துறையில் எந்த விதமான நிகழ்ச்சிகள் நடந்தாலும் அதில் வந்து நீங்கள் ஒரு ஸ்டால் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்லலாம் உங்களுடைய பிராண்டிங் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தை எப்படி நான் விண்ணப்பிக்கிறது அப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கேயும் போய் அலைய தேவையில்லை. CSC சென்டர், உங்கள் அருகில் உள்ள CSC சென்டருக்கு போனீங்கன்னாவே இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைய முடியும். நிறைய விதமான அரசு உதவி மையங்கள் இருக்கு இல்லையா, அங்கே போனீங்கன்னாவே உங்களுக்கு இந்த விண்ணப்பிக்க முடியும். அங்கே என்னென்ன விதமான டீட்டெயில்ஸ் கேட்பாங்கன்றதை அப்படியே நான் உங்களுக்கு எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டு போகிறது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, உங்களுடைய பேங்க் பாஸ்புக் எடுத்துக்கொண்டு நீங்கள் CSC சென்டருக்கு போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்க அதை ஆன்லைனில் பதிவேற்றுவாங்க. CSC சென்டருக்குன்னு தனியாக ஒரு லாகின் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்பரை வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ உங்கள் ஆதார் நம்பரை போட்டு அது வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஆதாருக்கு ஒரு OTP வரும். நெக்ஸ்ட்டு வெரிஃபிகேஷன் ஃபார் பயோமெட்ரிக். இதுக்காக தான் CSC சென்டர் போக சொல்கிறேன். ஸோ அங்கே வந்து நம்ம வீட்டிலேருந்து பண்ண முடியாது. பயோமெட்ரிக் சொல்கிறது இந்த கைகளை வச்சு பண்ணுவாங்க இல்லையா, ரேகை, அது அவங்க பயோமெட்ரிக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதை பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க. ஃபுல் நேம், உங்கள் ஃபாதர் நேம், அம்மா மெட்டீரியல், உங்களுக்கு திருமணம் ஆச்சா இல்லையா, என்ன அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸ் அவங்க கேட்பாங்க. கொடுத்து முடித்த பிறகு மொபைல் நம்பருக்கு ஆதார் OTP வரும். நெக்ஸ்ட்டு ஃபேமிலி டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே பக்காவாக கொடுத்துருங்க. அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் நீங்கள் கேட்பாங்க. எல்லாமே கொடுத்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன விதமான தொழில் செய்ய போகிறீங்களோ அதையும் கேட்குறாங்க. ரொம்ப டீட்டெயிலுக்குள்ளே போகலை. நான் பியூட்டி பார்லர் வைக்க போகிறேன், அந்த பியூட்டி பார்லருக்கு ஒரு அமௌண்ட் செலவாகுன்றது அப்படி நீங்கள் டைப் பண்ணி கொடுத்தாவே போதும். அதுக்கப்புறம் உங்கள் சேவிங்ஸ் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எவ்வளோ பணம் தேவைப்படுது நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஏற்கனவே இது போல் லோன் எதாவது வாங்கியிருக்கீங்களா, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்தா நல்லது. ஸோ இல்லாதவங்க தான் லோன் தராங்க. ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா டிஜிட்டல் இன்சென்டிவ் டீட்டெயில், அதாவது இந்த ₹1 தருவாங்க டிரான்சாக்ஷன் சொன்னோம் இல்லையா, அது எஸ்ன்னே கொடுத்து வச்சுக்கோங்க. ஒரு மாதத்துக்கு ஒரு 100 டிரான்சாக்ஷன் வந்துச்சுங்களா, ஒரு டிரான்சாக்ஷன் ₹1 வரும். அது ஒரு 500 டிரான்சாக்ஷனா, ஒரு 1000 டிரான்சாக்ஷனா அதுக்கேற்ற மாதிரி பைசா வரும். அதனால் இது வேணும்னு எஸ்ன்னு கொடுத்து வச்சது நல்லது. இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் முடிச்சிட்டிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. டூல் கிட் வேணுமான்னு கேட்பாங்க. அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ ட்ரைனிங்கு ஓகே கொடுத்துருங்க. நீங்கள் ட்ரைனிங் போட்டால் நல்லது. ஸோ அதை கொடுத்துருங்க. டூல் கிட்டும் வேணும்னா அதையும் கொடுத்துருங்க. மார்க்கெட்டிங் சப்போர்ட் வேணுமா கேட்பாங்க, அதையும் நீங்கள் கொடுத்துருங்க. எஜுகேஷன் தேவைப்பட்டுதா கேட்டோம், அதுவும் கொடுத்துருங்க. எல்லாத்தையும் எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்துட்டு டிக்ளரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு உங்களை அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுதுங்க. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா 3 லட்சம் வரைக்கும் லோன் தராங்க. இந்த 3 லட்சத்தை 2 வகையாக பிரித்து, ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1 லட்சம் தருவாங்க. அதை ப்ராப்பராக கட்டிட்டிங்கன்னா ரெண்டாவது 2 லட்சம் தருவாங்க. ஸோ 2 தடவை உங்களுக்கு பிரித்து தராங்க. ஒன்று, இந்த லோனை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது CSC சென்டருக்கு போனீங்கன்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். அது எங்கே இருக்குன்னு உங்களுடைய கூகுள் மேப்பில் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு அருகில் தான் இருக்கும். நீங்கள் போய் ஈஸியாக பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு கொண்டு போக விஷயங்களை ஆதார் கார்டை கொண்டு போயிடுங்க, பேன் கார்டை கொண்டு போயிடுங்க, சேவிங்ஸ் அக்கௌண்ட் நம்பரை கொண்டு போயிடுங்க. 3 டீட்டெயில்ஸ்க்கும் ஒரே ஒரு மொபைல் நம்பர் தான் இருக்கணும் பெஸ்ட்டு. ஆதார் கார்டுக்கும் ஒரே மொபைல் நம்பர், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஒரே மொபைல் நம்பர், பேன் கார்டுக்கு ஒரே மொபைல் நம்பர் இருந்தால் ரொம்ப நல்லது. அப்படி நீங்கள் போனீங்கன்னா அவங்க எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நான் இப்போ சொன்னாலே எல்லாத்துக்கும் டிக் பண்ணிவிட்டு எல்லாமே ப்ராப்பராக கொடுத்து முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கான ஆப்ஷன்ஸ் வரும். பியூட்டி பார்லர் வைக்க போகிறீங்க, இல்லை ஒரு டெய்லர் கடை வைக்க போகிறீங்கன்னா ட்ரைனிங்கான ஆப்ஷன்ஸ் வரும். ட்ரைனிங் அட்டன் பண்ண போகிறீங்க, அதுக்கு பைசாவும் வந்துடும், சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பணத்தை வந்துடும். ஸோ ஒவ்வொரு நாளுக்குண்டான ட்ரைனிங்குண்டான பைசா வந்துடும். டூல் கிட்டும் கொடுப்பாங்க, அதுக்கும் அமௌண்ட்டு வந்துடும். அல்லது அவங்களே பொருளாக கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாமே முடித்த பிறகு லோன் சாங்ஷன் ஆகிடும். உங்களை கடையை ஓப்பன் பண்ண போகிறீங்க, ப்ரொமோட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கப்புறமா உங்களோட தொழிலை நீங்கள் சூப்பராக தொடங்கலாம். இதுதான் வந்து PM விஸ்வகர்மா திட்டங்க. இந்த PM விஸ்வகர்மா திட்டத்தை பற்றி நான் மேலோட்டமாக தான் சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.